அந்த இடத்துக்கு இதுக்கு மீட்டிங்கு போனாங்க. அவங்க அத்தையை நம்பி காலையில அனுப்பிவிட்டேன். 3 மணிக்கு வந்தாங்க. வந்துருவாங்கன்னு நினைச்சா அந்த கலாட்டில் பையன் உயிர் போயிடுச்சு. அவங்க அத்தைக்கு அடி எல்லாம் ஏறி மிதிச்சு எல்லாம் அடிபட்டு எல்லாம் காயமா இருக்கிறாங்க. ஜிஹெச்ல சேர்த்துட்டாங்க. இவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஐயோ அவங்க அம்மா வாய் பேசாத புள்ள. ஐயோ எவ்வளவு அழகா இருப்பாங்க குழந்தை. இன்னும் எப்படி கிடைக்க அம்மா அங்க இன்னும் நான் குளில வச்சுட்டு போறானே. குளில வச்சுட்டு கையிலயா இருந்தேன். ஐயோ அந்த கடவுளுக்கு கண்ணு தெரியலையா? எவனாவது ஒருத்தன் தூக்கி இருந்தானா குழந்தைய இப்ப பரவாயில்லையே. எவனுமே தூக்கல. எவனுமே தூக்கான மெதிச்சுட்டானுங்களே. காதெல்லாம் நொறுங்க போய் கிடந்ததம்மா. மெதிச்சுட்டானுங்களா. இப்படி விழுந்துட்டானாட்டு இருக்குது. இப்படி முதிச்சுட்டானு அல்ல. ரத்த கட்ட ரத்த கசுவா இருக்குது. ரத்தமும் வரல ரத்த கசுவு. அம்மாவும் அப்பாவும் இவங்க 2 பேரும் பையன் வேலைக்கு போயிட்டாருங்க. நானும் வீட்டில் தான் இருந்தோம். மருமக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணிச்சு, பாப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறப்பான்னு சொல்லிச்சு. வேணா சாமி அண்ணா அம்மாவை கேட்டு என்னென்ன சொல்லு அம்மாவை கேட்டுச்சு. சார் பையன் வேணாம்மா கும்பல இருக்கேன்னு சொன்னதுனால சரி வேணான்னு சொல்லிச்சு. சரி அவன் என்ன பண்ண பையன் ஒத்துக்கல. சரி நானும் வரேன் பாரு பேச மாட்டான். இருந்தாலும் அவன் ஓடி வர்றான். ஓடி வந்து புடிச்சு சேலையை பிடிச்சி சேலையை பிடிச்சி இழுத்தான். இழுத்தது அப்புறமா சரி நான் அப்ப கூட வேணாண்ணா. சார் அவங்க அம்மாவுக்கு மனசு கேட்கல. சரி போனதை வந்துருவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு போனதை வந்துருக்காரு. 4 மணிக்கு வந்தாங்க. 4 மணிக்கு அவங்க 4 பேரும் வண்டியில் வந்து என் மருமக பொண்ணு பெரிய பொண்ணு பெரிய பேரன் பேத்தி இவங்க 4 பேர் என் பேரன் மொத்தம் 5 பேர் வண்டியில் வந்தாங்க. வேல்சாம்பரம் வந்தது. வேல்சாம்பரத்தில் வந்திருக்காங்க. அப்போ 4 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு கம்மியாக தான் இருந்திருக்கா எச்சா இருந்ததே தெரியல அந்த சைடு. சரி நான் வந்து 4-5 மணி இருக்குங்க நான் வந்தது. வந்து பார்த்தா கூட்டமாக இருந்தது வேல்சாம்பரம். அப்புறமா நான் முன்னாடி வந்து இந்த சத்யா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இந்திரா நகர் அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து நின்னதான் வருவான்னு பார்த்தேங்க. வரல. சரி உக்காந்துக்கலான்னு சொல்லி உக்காந்துக்கிட்டேன். அப்புறமா தண்ணி குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அங்கேயே வீடு இருக்கு. போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனது மணி 6 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. 6 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்க்க முனிப்பன் கோயில்கிட்ட வந்துட்டான். முனிப்பன் கோயில்கிட்ட வந்ததா அங்கிருந்து அங்கேயே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு அங்கிருந்து வந்தாங்க. வர கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆனது கூட்டம் போற என்ன பண்ணாங்க ஆள் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் யார் குழந்தை இருக்கா குழந்தை இல்லையா யாருன்னு பார்க்கல. எல்லாத்தையும் பிடிச்சி நொறுங்குனாங்க. நான் எனக்கு மூச்சு பிடிச்சிக்கிச்சு. நான் என்ன பண்ணேன் ஓரமாக போய் திரும்பி ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துட்டு வரட்டும். மணி வந்து 7 மணிக்கு இன்டர்வியூ ஆனாங்க. 7 மணிக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு கூட்டம். அங்கே எங்கே இருக்கிறவங்க பூரா ஒட்டுக்க வேல்சாம்பரம் வடிவேலர் பஸ் ஸ்டாப்பு கிட்ட அங்கிருந்து வேல்சாம்பரம் போனாங்க. வேல்சாம்பரம் போனதை அங்கே அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. பேசாமல அவர் பாட்டில் வண்டி மூவ் ஆகிட்டே போயிட்டு இதாயிடுச்சு. அப்புறமா வந்து எல்லா கூட்டம் பூரா கலைஞ்சிருச்சு. வண்டி கூட போகிறதுக்கு வழி இல்லை. கூட்டம் பூரா கலைஞ்சிட்டு இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிடலன்னா போயிட்டோம். போகிறத கூட நம்மளால முடியல. எல்லாத்துக்கும் அடி என்ன அவங்கவுங்க விழுந்து மூச்சு பிடிச்சி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது தூக்கிட்டு போனாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க திரும்பி என்ன பண்ணாங்க நாங்கள் இன்னும் குழந்தைய தேடிக்கிட்டு நான் வந்து ஒரு பக்கம் போனேன். சரி இவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க ஏன்னா கூட்டம் இருக்குல்ல வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமா தான் வந்து அங்கே இருக்கிற அம்மா என்ன சொல்லிச்சு ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 மணிக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால்
இப்போதான் நம்ம நான் அங்கே பார்த்துட்டு வந்தேன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா வர வந்து இந்த மாதிரி என் தம்பி வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா நான் சொன்னேன். அங்கிருந்து நான் என்ன பண்ணேன், சரி நேராக வந்ததா நம்ம ஒரு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டு அந்த பையன் என்ன பண்ணேன், நான் கார் பிடிச்சி தரேன்னு சொல்லி காரில் என்ன அனுப்பிட்டாங்க. நான் இப்போ போனேன் அங்கே தேடிதான் தேடுவேன். இப்போ எங்கேன்னு தெரியல, வேற ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி இந்த மாதிரி எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னேன். உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே தான் வச்சுருக்காங்கன்னு. கை ஓடல கால் ஓடலைங்க. அங்கேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து அங்கே கேட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டேன். போனதை உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டு இருக்கு. உள்ளே தான் போய் பார்க்கலான்னா உள்ள யாருமே உள்ள போலீஸ்காரங்க உள்ள அங்கே இருக்கிறவங்க உள்ள. சரி அப்புறம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கடைசி வரைக்கும் உள்ள. அப்புறமா 4:30 மணிக்கு அலோன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பாடியை எடுத்துக்கங்க, குழந்தைய தூக்குங்க 4 மணி. அப்படியே இவங்க 2 பேரும் அதே எங்கள் சம்மந்திய இவங்க வீட்டுக்கார அம்மாவும் என் வீட்டுக்கார அம்மாவும் 2 பேரும் உள்ளே போய் அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் பசங்க உள்ளே போய் பார்த்தா அப்போ அவங்க மாலை போட்டு பையனை அப்படியே தூக்கி உள்ள ஆம்புலன்ஸில் கொடுத்துட்டாங்க. தூக்கிட்டு அவ்வளோதான். வெங்கடேஷ். என் பையனோட இழப்பீடு வந்து யாருமே ஏத்துக்க முடியாது. நீங்க எல்லாம் வந்து அவன் வந்து எத்தனால என் பையன் வந்து ரிட்டர்ன் கூட என் கூட வந்து விளையாட போற கிடையாது. 1.5 வருஷம் கழிச்சு தான் என் பையன் பாருங்க. எனக்கு அழுக கூட எனக்கு இன்னும் சத்து இல்லை, எனக்கு பேச கூட இன்னும் சத்து இல்லை. அரசு தரப்புல என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? அரசு தரப்புல அவன் பார்த்து பண்றதுதான். நிவாரணம் வந்து அறிவு வச்சிருக்கீங்க, எனக்கு அது கிடையாது. ரொம்ப நிவாரணம் அரசு தரப்புல எது பண்ண முடியும்? இழப்ப வந்து யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அரசாங்கம் பார்த்து எது பண்ணது பண்ண. ஏன்னா எனக்கு அழுகிற கூட எனக்கு சத்து இல்லை, பேசுற கூட எனக்கு சத்து இல்லை. உங்க அப்பா வந்ததே ஓடி விளையாடுறதுக்கு வந்து நீ இருக்கிறதே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். துரு விஷ்ணுன்னு சொன்னா போதுங்க, நான் ஓடி வந்துருவாங்க. நாம சாப்பாடு கூட 2 பேர் அவன் தின்ன ஓடி வந்துருவான். சாப்பிட்டாலே துரு விஷ்ணுன்னு சொன்னா போதும் ஓடி வந்துருவான். அந்த பையனை குடியில அரசாங்கம் பார்த்து பண்றேன். எனக்கு அழுகிற கூட சத்து இல்லை, பார்த்து பண்ண.